நான் 97 நான் சினிமாவுக்கு வந்தேன். 97 வந்தேன். ஸோ எல்லா வேலையும் பற்றி நான் பார்க்காத வேலையே ஒர்க்கே இல்லை, எல்லா ஒர்க்கும் வந்தேன். ஸோ சினிமாவுக்கு என்ட்ரி ஆகி 10 இயர்ஸ் நான் மூவியை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் இந்த மூவியை பார்த்து மூவிக்குள்ளே உள்ள போய் நிறையா ஒர்க் பண்ணிட்டு வந்து ஸோ 2009 தான் எனக்கு ஒரு சினிமாவுக்கு நான் என்ட்ரி ஆக முடிஞ்சிச்சு. இதில் ஒரு 10 பேர் மட்டும் எடுத்துட்டோம்னா எங்கள் ஃபேமிலி தான். நம்ம யாராவது எங்கள் மூவி பார்க்க எங்கள் ஃபேமிலி போகிறா இருந்தால் தேட்டருக்கான சொல்லுவாங்க, சார் இவர் ஃபேமிலி வர ஆல்ரெடி சொல்லியிருந்தா நான் இந்த ஷோ கேன்சல் பண்ணியிருப்பேன், இவர் ஃபேமிலியை வர வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. என்னோட நான் ஒரு 10 ஸ்டோரி மேலே வச்சிருக்கேன் நான். ஸோ என் ஃபேமிலி தான் எல்லாத்துக்குமே காரணம். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு நான் 97 நான் சினிமாவுக்கு வந்தேன். 97 வந்தேன். ஸோ எல்லா வேலையும் பற்றி நான் பார்க்காத வேலையே ஒர்க்கே இல்லை, எல்லா ஒர்க்கும் வந்தேன். ஸோ சினிமாவுக்கு என்ட்ரி ஆகி 10 இயர்ஸ் நான் மூவியை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் இந்த மூவியை பார்த்து மூவிக்குள்ளே உள்ள போய் நிறையா ஒர்க் பண்ணிட்டு வந்து ஸோ 2009 தான் எனக்கு ஒரு சினிமாவுக்கு நான் என்ட்ரி ஆக முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் என் ஃபேமிலி தான். பற்றி ஏதோ சும்மா ஜாலியாக ஃபுல்லாக தம்பி கூட ஃபுல்லாக பண்ணிட முடியாது. நான் அவருமே சொல்லியிருக்காரு, இப்போ நமக்கு நிறையா ப்ரொடியூசர்ஸ் நமக்கு நிறையா கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, நிறையா க்ரோஸ் அமௌண்ட் நிறையா போட்டு என்னைய ஸ்டோரி ஹீரோவாக என்னைய படம் எடுக்கிறாங்க. அப்படின்னப்ப நான் அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு கண்டிப்பாக இந்த ரோல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண அளவுக்கு இருந்தால் நான் ஓகே. இது அவர் எஸ்கே இப்போ தம்பியே சொல்லுவார், கரெக்டான ரோல் வந்தால் மட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லுவார். நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல ரோல் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம லேட் இந்த பிளேஸுக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக இருந்தீங்க தெரியல எனக்கு. வெற்றிமாறன் சார்ட்டா கேட்குது, அவர் கண்ணில் தான் நான் பட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சூரி எனக்கே தெரியல அவ்வளோதான். வெற்றிமாறன் சார் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு என்னை கண்டுபிடிச்சாரு, இதுக்குள்ளே ஒரு ஆக்டர் இருக்காரு. ஸோ அவன் தான் குமரேசன், அந்த மூவி தான் விடுதலை. அதனால் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுன்றாங்க. பட் கண்டினியூ பண்ண என் கையில் இல்லை. ஸோ ஆடியன்ஸ் அவங்க நினச்சாலும் நான் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு எல்லா மூவியும். நாங்கள் ஒவ்வொரு டைம் நம்ம ஃபங்க்ஷன் அங்கே தமிழ் எனி ஃபங்க்ஷனுக்கும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாமா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான். ஸோ எல்லாத்துலேயுமே பார்க்குறோம் மாமா வரமாட்டார் ஒய் கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லை வரமாட்டார். ஸோ இங்கேருந்து நாங்கள் ரொம்ப பெரிய பையனை வரைக்கும் ஆகிட்டோம். அப்பவும் வரமாட்டார். என்னன்னு கேட்ட ரீசன் சொல்லவே மாட்டாங்க. எப்படா எனக்கு சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. அவங்களால பேசவே முடியலை, ஒரு 5 மினிட்ஸ் பேசவே முடியல அவங்களால. ஸோ அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவிக்குள்ளே, ஒரு ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன விஷயங்கள், சிஸ்டர் பிரதருக்குள்ளே ஒரு சின்ன விஷயங்கள், இல்லை அந்த மாமன் பையன் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல அந்த பையனை எடுத்துகிட்டு யார் வேணாலும் வைக்கலாம். 2 பிரதர்ஸ் வைக்கலாம், அம்மா அப்பாவை வைக்கலாம், யார் வேணாலும் வச்சு பார்க்கலாம். லைஃப்பில் ஒரு சின்ன இணக்கங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பில் யாருமே கூட பிறந்தவங்க என்ன சொல்கிறதுங்கள உடன்பிறப்பு யாரும் பேசுகிறதே இல்லை. சின்ன ப்ராப்ளம் தான். 10 இயர்ஸ் 15 யாரும் பேசுகிறதே இல்லை. ஸோ லைஃப்பில் 2 லைன்ஸ் ரொம்ப வேல்யூவான லைன்ஸ். ஒன்று மன்னிச்சிடுங்க, ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று நன்றி. ஸோ அதான் ரொம்ப வேல்யூவான வேர்ட்ஸ். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ். இந்த 2 லைன்ஸை ஸோ இந்த 2 லைன்ஸை யார் யூஸ் பண்ணலையோ அவங்க உண்மைக்கு வேல்யூவான மனிதர்கள் இல்லை, நாட் வேல்யூவான மனிதர்கள். அதான் அப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் யாரும் பேசாமல் இருக்கப்போ சாரி என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக அது சால்வ் ஆகிடும். அப்போ எதுக்கு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கணும்? ஒரே ஒரு வார்த்தை தானே, ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சுற, ஏன் மை மிஸ்டேக், சாரி, ஓகே. யோசிச்சு பார்த்தா எதுக்கு 25 இயர்ஸ் மாமா பேசலை, ஏன் அம்மா 25 இயர்ஸ் பேசவே இல்லை, இப்போ 2 பேருமே சாரி. இப்போ டோட்டல் ஃபேமிலி இருக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய விஷயம் ரியல் லைஃப்பில் கனெக்டிங் ஃபுல் ஜாலியாக இருக்கும். பட் எமோஷன் நிறையா இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவி
ஃபினிஷிங்காக வெளியில் வந்தால் 100% மனைவி இல்லை, மனைவியை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. ஐயோ அப்படின்ட்டு சப்போஸ் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட மனைவிக்கு ஒய்ஃபுக்கு உடனே கால் பண்ணி சாரி என் மேல் தான் மிஸ்டேக் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அக்கா பிரதருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை பிரதர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா லைஃப்லையுமே இது நடக்கலாம். ஸோ அதுதான் இந்த கதை. ஸோ அதை தான்